ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 11. சியாமவதா சதபத்ர லோச்சனா பிச்சங்க வஸ்திரா சூருச்ச சுபேட்சச சர்வே சதுர் பாகவ உன்மிஷன்மணி பிரவேக நிஷ்காபரணா சுவர்ச்சச. மொழிபெயர்ப்பு. வைகுண்டலோகவாசிகள் பிரகாசிக்கும் நீல நிற மேனியை பெற்றிருப்பதாக வர்ணிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் கண்கள் தாமரை பூக்களை ஒத்திருக்கின்றன. அவர்களின் ஆடை மஞ்சள் நிறமுடையதும் தேக அம்சங்கள் மிகவும் கவர்ச்சியானவையுமாகும். அவர்கள் இளமை பருவத்துடனும் 4 கரங்களுடனும் அலங்கார பதக்கங்கள் கொண்ட முத்தாரங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு பிரகாசத்துடனும் காணப்படுகின்றனர். பொருளுரை. வைகுண்ட லோகத்தில் உள்ள வாசிகள் அனைவரும் ஜட உலகில் காணப்படாத ஆன்மீகமான தேக அம்சங்களை கொண்ட நபர்களாவர். ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற வேத நூல்களில் இவ்விவரங்களை நாம் காணலாம். சாஸ்திரங்களில் ஆன்மீகத்தை பற்றிய அருவமான வர்ணனைகள் காணப்படுகின்றன. அவை வைகுண்ட லோகத்திலுள்ள தேக அம்சங்களை பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலும் காண முடியாது என்பதை குறிக்கின்றன. வெவ்வேறு இடங்களில் வேறுபட்ட தேக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதாவது வெவ்வேறு கிரகங்களில் உள்ள உடல்களுக்கிடையில் வேறுபட்ட தேக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதைப்போலவே வைகுண்ட லோக வாசிகளின் தேக அம்சங்கள் ஜட பிரபஞ்சத்தில் உள்ளவைகளிலிருந்து முற்றிலும் வேறானவையாகும். உதாரணமாக, வைகுண்டத்தில் உள்ள 4 கரங்கள் இவ்வுலகில் உள்ள 2 கரங்களிலிருந்து வேறுபட்டதாகும். பதம் 12. பிரவாள வைத்தூரிய மிருணாள வர்ச்சச பரிஷ்ஃபுரத் குண்டல மௌலி மாலின. மொழிபெயர்ப்பு. அவர்களில் சிலர் பவளத்தையும் வைடூரியத்தையும் போல பிரகாசமான தோற்றத்தை கொண்டிருப்பதுடன் தாமரை மலர்களைப் போல பிரகாசிக்கும் மாலைகளை தலைகளில் அணிந்துள்ளனர். சிலர் குண்டலங்களை அணிந்துள்ளனர். பொருளுரை. வைகுண்ட வாசிகளில் சிலர் சாருப்பிய முக்தியை அல்லது முழுமுதற் கடவுளை போன்ற தேக அம்சங்களை பெற்றுள்ளனர். வைடூரிய மணி குறிப்பாக முழுமுதற் கடவுளுக்கென்றே உள்ளதாகும். ஆனால் சாருப்பிய முக்தியை பெறுபவர் அத்தகைய வைடூரியங்களை தமது உடலில் அணிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா.